Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்கியுள்ள விடுதி முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, எதற்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர், அது குறித்த விவரங்கள்? வணக்கம். அதாவது ஈரோடு குமலான்குட்டை பகுதியில் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபல தனியார் விடுதியில் தங்கியிருக்கின்றார். இந்த விடுதி முழுவதுமே தற்போது ஈரோடு மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருகின்ற 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் சீதாலட்சுமி களம் காண்கிறார். இவருக்கு ஆதரவாக இன்று மாலை 4 மணி அளவில் இருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து சீமான் சில தினங்களுக்கு முன்பு பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 23 அமைப்புகள் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சீமான் ஈரோடு மாவட்டத்திற்குள் வரக்கூடாது, அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் நடத்தும் அதிகாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போன்ற பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் அவர்கள் புகார் மனு அளிக்கின்ற நிலையில் அவர் இதை தாண்டி வந்தால் நாங்கள் போராட்டமும் நடத்துவோம் என தெரிவித்தனர். இந்த நிலையில தற்போது இன்று மதியம் சரியாக 2 மணி அளவில் சீமான் இங்க இருக்கின்ற ஈரோடு குமாரகுட்டை பகுதியில் இருக்கின்ற தனியார் விடுதியில தங்கியிருக்கின்றார். இந்த விடுதி முழுவதுமே சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே சமயத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர், அதிவிரைவு படை போலீசார் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்கியிருக்கின்ற விடுதி முழுவதுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே சமயத்தில் சீமானுடன் சென்னை, விருதுநகர், கோவை போன்ற பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தற்போது இங்கு வருகை தந்திருக்கின்றனர். சுமார் 7 மணி அளவில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.